பிள்ளைய எப்படா கொண்டு வந்து தருவாங்க, அதை பாப்போன்னு இருக்குக்கா. போற சின்ன பொண்ணு 2 பிள்ளையும் நல்லா தொடச்சி எடுத்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து தருவாவோ. ஐயோ, இதுக்கு மேல வெயிட் பண்ணவே முடியாது, எனக்கு ஆர்வம் தாங்கல. ஏ சின்ன பொண்ணு, உனக்கே இப்படி இருக்குன்னா கிருஷ்ணாக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைகளுக்கு அப்பாவே சும்மா பேசாட்டி உட்கார்ந்துருக்காரு, இவ வார வருத்து. அந்த அண்ணன் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில உட்காந்துருக்காவக்கா. அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருப்பாவோ? அப்படி என்ன யோசிக்க போறான்? எப்படா பிள்ளைய கொண்டு வந்து கையில தருவாவோ பாக்கலான் இருப்பான். ஏன் அம்பிச்சக்கா, இப்படி கூட யோசிக்கலாம்ல. ஒரு பிள்ளை நினைச்சா 2 பிள்ளைய ஆயிட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். பிள்ளைகளுக்கு எல்கேஜி அட்மிஷன் போடுறதுக்கே 1 லட்சம் கேட்கான். என்ன பண்ணவோ எப்படி வளர்க்கவோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரோ. அட 4 முடி செலவு ஒரு பக்கம் இருக்கட்டு, அதுக்கு இன்னும் வருஷம் கிடக்கலாம். இப்பமே அதெல்லாம் யோசிக்காவலாம். ஆளை பாருங்க. நான் என்னோட கணிப்ப சொன்னேன். ஏன் நீ சொல்லு பாப்போம், அந்த தம்பி என்ன நினைச்சிட்டு இருக்காவோன்னு. ஏ அம்மா, என்ன வருத்து வாராளுவோ ஏட்டிக்கலா. ஆஸ்பத்திரியே அமைதியா கிடக்கு, உங்கள சட்டம் நம்பி கணீர் கணீர்னு கேக்கு. செத்த நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க. உங்களுக்கு சந்தேகம்னா என் மருமவங்கிட்டயே கேளுங்கம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்காவோ, என்ன யோசனையில இருக்காவோன்னு. நல்ல ஐடியா. இருந்தாலும் எங்களை விட மேகலாக்காக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. ஏம்மா, எனக்கு ஒன்றும் ஆர்வம்லாம் இல்ல. நீங்க பாட்டுக்கு மருமவங்கிட்ட போய் உங்க அத்தை எப்படி கேட்க சொன்னவன்னு கேட்டுறாதீங்க. அப்படிலாம் கேட்க மாட்டேங்க, பயப்படாதீங்க. என்னே கிருஷ்ணனே. என்ன சின்ன பொண்ணு? ஆமா, ரொம்ப நேரம் யோசனையிலேயே உட்காந்துருக்கீங்களே. அப்படி என்னதான் யோசனை பண்றீங்க? உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம், எங்களுக்கும் சொல்லுங்க. பெருசா ஒன்னும் யோசிக்கல சின்ன பொண்ணு. உமாளுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கல, அதை எப்படி இருப்பா, எத்தனை தையல் போட்டிருப்பாவோ, எப்ப எந்திரிச்சு நடப்பா, பிள்ளைகள் எல்லாம் எப்படி கவனிச்சுக்க போறாளோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் வேலைக்கு போயிருவோம்ல, அவிய அம்மா இருக்காவோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, 2 பிள்ளையும் சமாளிக்கணும். உமாக்கு எப்போ உடம்பு சரியாவும் என்ன ஏதுன்னு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அட கிருஷ்ணா தம்பி, இத பத்திலாம் உங்களுக்கு கவலையே வேணாம். நாங்கள் வேணாம் அக்கம் பக்கத்துல எதுக்கு இருக்கோம், அப்பப்ப வந்து ஒரு எட்டு பாத்துட்டு போய்க்கிருவோம். அதெல்லாம் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, 2 பிள்ளைகளும் ஒண்ணு போல பிறந்திருக்கு, ஒண்ணு போல அழகா வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிருவோம். என்ன ஒரு 2 வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் சமாளிச்சுக்கலாம். ஆமா, பச்சை பிள்ளையா இருக்கையில விவரம் ஒண்ணும் தெரியாதுல, அது எதுக்கு ஆளுது, வயிறு வலியில ஆளுதா இல்ல பசியில ஆளுதானே. கொஞ்சம் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டுனா அது பாட்டுக்கு நம்ம ஈஸியா வளர்த்துடலாமே, ஒன்னும் பெரிய கஷ்டம்லாம் இல்ல. உமாக்கு வயிற்றுல தையல் போட்டிருப்பாவளக்கா, ரொம்ப வலிக்குமோ, எப்ப சரியாவும்? 1 மாசத்துல சரியா இருப்பா, அதுக்குள்ள தையெல்லாம் பிரிச்சிருவாவோ, நீ ஒன்னும் பயப்படாத. மருமவனே, நான் தான் இருக்கம்ல உங்க கூடயே. பின்ன என்னத்துக்கு பயந்துக்கிட்டு உமா அப்பாவை கூட தனியா விட்டுட்டு மாசமானதுல இருந்து நான் தானே கூட இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் பயப்படாதீங்க, பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்த்து தந்துட்டு தான் நான் போவேன். உமால நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமவனே, 10 நாள் தான், அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிருவா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்க தே. எம்மாடி குழந்தை வந்துருச்சு. கிருஷ்ணா, இந்தாங்க உங்க பாப்பாவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டீங்களா, வாங்கிக்கோங்க. நான் போய் பாய் பேபியை எடுத்துட்டு வரேன். பாப்பா ரொம்ப அழகா இருக்கு. மேகலாக்கா, உங்க பேத்தி எம்பிட்டு அழகா தூங்குறா பாருங்க. செல்லமே, உமாலும் பிறக்கச்சில இப்படிதான் இருந்தா. அப்ப ஒரு பிள்ளை உமா மாதிரியும் இன்னொரு பிள்ளை கிருஷ்ணானா மாதிரியும் இருக்கும். கிருஷ்ணானே, இனிமே கலக்கல் தான் போங்க. இந்தாங்கம்மா உங்க பேர குழந்தை. 2 பிள்ளைகளும் ஒரே முகச்சடையில இருக்கே. அட ஆமா, பார்க்கவே அழகா இருக்கு. ட்வின்ஸ் பேபிலம்மா, அப்படிதான் இருப்பாங்க. டாக்டர், இந்த பாப்பா பொன் குழந்தை, அது பையன். அப்புறம் எப்படி ஒண்ணு போல முகச்சடையில பிறந்தாவோ? ட்வின்ஸ் பேபி ஒரே மாதிரி தாமா இருப்பாங்க. டாக்டர், உமாவை பார்க்கலாமா? ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் போய் பார்க்கலாம். உமா நல்லா இருக்கால டாக்டர்? எஸ் எஸ், கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறோம், வந்து பாருங்க. அப்புறம் உங்களுக்கு வார்டு மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா உங்க குழந்தையோட நீங்க இருந்துக்கலாம். ஓகே டாக்டர். 2 பிள்ளைகளும் அழகு போல இருக்கே, ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்கக்கா. இந்த அம்புஜம் கீதா வாங்கிக்கங்க. முதல்ல அவ அப்பா கிட்ட கொடுத்து வாங்குங்கக்கா, அப்புறம் வாங்கிக்கிறோம். இந்தாங்க மருமவனே. உள்ள வந்து பார்க்கலாம், அவங்க ஹஸ்பண்டையும் அம்மாவையும் வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். ஏன் மேகலக்கா உள்ள கூப்பிடுறாவோ, போங்க. பச்சை பிள்ளைய ரொம்ப நேரம் வெளியிலே வைக்க கூடாது, தூக்கிட்டு போங்க.
எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அழகா இருக்குக்கா. கை விரலெல்லாம் பாத்தீங்களா, இத்தினூண்டி இருக்குக்கா. ஆமா சின்ன பொண்ணு, பிறந்த குழந்தைல அப்படிதான் இருக்கும், எல்லாம் குட்டி குட்டியா தான் இருக்கும். எம்மாடி காலை பாத்தீங்கன்னா அதுவும் தம்மா துண்டுதாக்கா இருக்கு. மூஞ்சி, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாத்தையும் பார்த்தாலே அழகா இருக்குக்கா. போறமா ரொம்ப சொல்லாத, பிள்ளைக்கு கண்ணு விழுந்துற போகுது. போங்கக்கா, நான் ஒன்றும் கண்ணு வைக்கலண்ணே. அந்த குழந்தை கணத்தை பாத்தியாட்டி, புஸ்கு புஸ்கு குட்டியோண்டி இருக்கு, அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. ஏடி சும்மா கிடைங்க, பிள்ளைய கண்ணு வச்சிருவாளுவோ போலயே. முதல்ல உங்களோட காலடி மண்ணை எடுத்து தான் சுத்தி போடணும். ஐயோ அழகு குட்டியா இருக்குக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னு வைங்களேன், அப்படியே பிள்ளைய கொண்டு வீட்டுக்கு ஓடிடுவேன். அந்த குழந்தைய பார்த்தா அவ்வளோ ஆசையா இருக்கு. எம்மாடி, இவ செஞ்சாலும் செய்வா, இவகிட்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். பிறந்த பிள்ளைய அப்படிலாம் தூக்கிட்டு போக கூடாது சின்ன பொண்ணு, அது தாயோட சூட்லயே தான் இருக்கணும். அப்படியாக்கா? ஆமாட்டி, நம்மள சும்மா சும்மா தூக்க கூடாது, அப்புறம் பிள்ளைக்கு உடம்பெல்லாம் வலிக்கும், மேலுக்கு முடியாம போயிரும். இனிமே தூக்காத, இதோட நிறுத்திக்கோ. கொஞ்சம் ஒரு 5 மாசம் 6 மாசம் காண ஆகட்டும். தூக்கி அப்படியே கண்ணத்துல வச்சு கொஞ்சலாம் போல இருக்குக்கா. இவ ஒருத்தியே போதும். ஏட்டிகளா, பச்சை பிள்ளைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கம்மியா இருக்கும், அப்படிலாம் சும்மா சும்மா தூக்க கூடாது. இனிமே ஒருத்தி அந்த பிள்ளை பக்கத்துல போக கூடாது. மேகலக்கா பெருந்தன்மையா சொல்லுவாவோ, தூக்கிக்கா வச்சுக்கோன்னு, அப்படிலாம் போய் போய் தூக்க கூடாது. ஆட்டோ அம்புச்சக்கா, தூக்கவே மாட்டோம். நீங்க சொல்றதும் சரிதானே. அதே பச்சை பிள்ளை சும்மா சும்மா நம்ம தூக்க கூடாது. சரிதான்க்கா, இனிமே நான் தூக்க மாட்டேன். பக்கத்துல போய் மட்டும் அப்பப்ப பாத்துக்குவேன். அந்த டாக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே. சரி, அந்த டாக்டர் தான் போயிட்டு அவளை அப்புறமா பார்த்து சொல்லிக்கலாம். உமா இப்ப எப்படி இருக்கு உமா? ஏங்க, நம்மளுக்கு பாத்தீங்களா 2 பிள்ளைகளு? ஆமா உமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பத்துல இருந்து தலகால் புரியாம ஆடிட்டு இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏங்க, உங்க அம்மாக்கெல்லாம் போன் அடிச்சு சொன்னீங்களா? சொல்லிருக்கேன் உமா, வந்துட்டு இருக்காவோ. எம்மா, அப்பாக்கு போன் அடிச்சியா? எப்போ வரும்? அப்பா பக்கத்தில் வந்துட்டு மக்களே. உனக்கு 2 பிள்ளைகள் சொன்னது தான் போதும், ஒரே சந்தோஷம். அந்த ஆள் அப்படி அப்படி எல்லாத்தையும் போட்டு ஓடி வராவோ. அப்படியாம்மா? பிள்ளைய பாத்தியாம்மா, 2 ஒன்று போல இருக்கு. ஆமாம் உமா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஏம்மா, இனிமே உனக்கு எத்தனை பிள்ளைகள்னு யார் வந்து கேட்டாலும் சந்தோஷமா தைரியமா சொல்லுவோம்மா, எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொட்டை பிள்ளை இருக்குன்னு சொல்லுவோம்மா. எம்மா அவ இத்தனை வருஷமா எவ்வளவு வழியை அனுபவிச்சிருக்கா. ஒவ்வொருத்தரும் பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையான்னு கேட்கையில எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. கடவுளே ரொம்ப நன்றிப்பா. 2 முத்தான முத்துக்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஏங்க அழாதீங்க, எனக்கு அப்புறம் அழுகையா வரும். நானே 2 பிள்ளைகள் வச்சுட்டு சந்தோஷமா இருக்கேன், ஏங்க அழுறீங்க? முடியல உமா, நீ எவ்வளவு வழியா அனுபவிச்சிருக்க. ஏங்க, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க, அழாதீங்க. சரிம்மா, அழல, சிரிச்சிட்டேன் போதுமா? என் நம்பிக்கை வீண் போகல. அந்த இருக்கங்குடி மாரியம்மா தாயும் செய்ய நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்டா. ரொம்ப நன்றி டாக்டர் உங்களுக்கு. நன்றிலாம் எதுக்குமா, இது என்னோட கடமை. 2 குழந்தையும் கூடயே இருந்து சேஃபா கவனிச்சுக்கோங்க. சரிங்க டாக்டர். இப்போ இவங்கள வார்டுக்கு மாத்திடுவோம். தலைக்கு தலகாணிலாம் வைக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக படுங்க. ஓகே டாக்டர். தலகாணி வச்சா உங்களுக்கு பேக் பெயின் அதிகமாகிட்டே தான் இருக்கும், அதனால பில்லோ எதுவும் வைக்காம ஃப்ளாட்டாக சேஃபாக படுத்துருக்கணும். கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் எழுந்து நடக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே டாக்டர். முதல்ல நடக்கும்போது சப்போர்ட் தேவைப்படும், அப்புறம் சப்போர்ட் இல்லாமல் நடந்துடலாம். எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. வயிறு வலி மாதிரி எதுவும் தொந்தரவு இல்லையே? இல்லை டாக்டர், கொஞ்சம் தையல் போட்ட இடம் தான் சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கு. ஓகே அடிஷ்னலாக கொஞ்சம் டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன், அதையும் சாப்பிடுங்க. ஒரு 2 டேஸ்க்கு அந்த பெயின் இருக்க தான் செய்யும். டேப்லெட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் ஸ்டிச்சஸ் புண்ணெல்லாம் ஆறும். சரிங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். பிரசவம் நல்லபடியாக ஆயிடுச்சு. அம்மாவும் குழந்தையும் ரொம்பவே நல்லா இருக்காங்க. நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்க வேண்டாம், ட்ரிப் ஏறிட்டு இருக்கிறதுனால. சரிங்கம்மா. அப்போ எப்போ கொடுக்கலாம்? நான் மறுபடியும் செக் பண்ண வருவேன், அப்போ சொல்கிறேன். ஓகே டாக்டர்.
அப்புறம் எல்லாரும் உங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நியூ பார்ன் சைல்டு, இவ்வளவு கூட்டம் இருந்தீங்கன்னா காஃப் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குழந்தை எப்படியும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு தானே வர போறாங்க. வீட்டில் போய் எல்லாரும் பார்த்துக்கோங்க. எங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி ஒரு பேஷண்ட் கூட ஒரு அட்டெண்டர் தான் இருக்கணும். உங்களுக்கு ட்வின்ஸ் பேபினால கூட ஒருத்தங்க இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களாம் வீட்டுக்கு கிளம்ப சொல்றது நல்லது. ஐயோ, இந்த வெளியில இருக்க பிள்ளைல உமா மேல இருக்க பாசத்துல ஓடி வந்துட்டாங்க டாக்டர். ஏன் அவன் மேல என்னைய விட இந்த பிள்ளைகள் தான் ரொம்ப பாசமா இருப்பாவோ. இந்த குழந்தை பிறந்துருச்சுல, பிள்ளைய மட்டும் பார்த்துட்டு போயிருவாங்க டாக்டர். ஆமா, எப்போ குழந்தை பிறக்குமோ என்னமோன்னு பயத்துலயும் பதட்டத்திலயுமே இருந்துட்டாங்க. இப்பதான் குழந்தை பிறந்துருச்சுல, எல்லாரும் குழந்தையும் உமாவையும் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க டாக்டர். ஓகே, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். 5 மினிட்ஸ்க்கு மேலே இங்கே நிற்க கூடாது, ஓகேவா? சொல்லிருங்க. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. ஏட்டி உமா, பிள்ளைன்னு ஒண்ணுக்கு 2 பிள்ளையா பெத்துட்டேன்னு? ஆமாக்கா. சரி, இது நல்லதுதான். ஒரே நேரத்துல 2 பெத்து 2ஐயும் சேர்த்து வளர்த்து 2 ஒண்ணு போல ஸ்கூலுக்கு போயிரும். அப்புறம் நீ ஜாலியா இருக்கலாம். ஏட்டி உம்மி, உன் பிள்ளைகள் பார்க்க அழகா இருக்குடி. நீ வீட்டுக்கு மட்டும் டிஸ்சார்ஜ் ஆகி வா, உன் பிள்ளைய பார்க்க ஓடி வந்துடுவேன். உமா, உடம்பு எப்படிமா இருக்கு? வயித்துல தையல் போட்டிருக்காவக்கா, ரொம்ப வலிக்கு. ஒரு மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கு. சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்குக்கா. மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு, சீக்கிரம் சரியாயிரும், பயப்படாத. ஆமா உமா, எனக்கும் ஆபரேஷன் தானே, இப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஊசி போட்டு விடுவாங்கல்ல ஆபரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி, அந்த ஊசியோட எஃபெக்ட்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு குறுக்கு வலி வயிறு வலிலாம் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா நீ பயப்படாத, மாத்திரையெல்லாம் சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் அப்படி இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிரும். தையல் போட்டதெல்லாம் எப்பக்கா ஆறும்? சீக்கிரம் ஆறிடுவோமா. நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, படுத்தே இரு சரியா? புண்ணுல எதுவும் பற்றாம பாத்துக்க. சரிங்கக்கா. அப்புறம் வீட்டுக்கு வரச்சுல ஒரு ஆயில்மெண்ட் கொடுப்பாங்க, அதை போட்டா ஆறிடும் பாவோ, பாத்துக்கலாம். நீ தையல்ல கைப்படாம வைக்காம பாத்துக்கோ. அப்ப சரி, பிள்ளையும் பார்த்தாச்சு, உமாலையும் பார்த்தாச்சு. மேகலக்கா, உமா, கிருஷ்ணா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்லயும் போட்டது போட்டபடி கிடக்கு. சரிங்க அம்புஜக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, ஏதாவது வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ தம்பி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க என்ன அடுத்த ஆளா இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு? ஆமா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, வாங்கி தந்துட்டு போறோம். அம்புஜன், கீதா, சின்ன பொண்ணு, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்கம்மா. ஐயோ வேண்டாம் மேகலக்கா. உமா அப்பாலாம் வந்துட்டு இருக்காவளா எப்படி? ஆமாம்மா, எல்லாரும் வந்துட்டு இருக்காவோ, பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவாவோ. இங்க ஆஸ்பத்திரியில இவ கூட ஒரு ஆளு தான் நிக்கணுமா. உங்களுக்கு 2 குழந்தையா இருக்கிறதுனால 2 பேரா இருந்துக்கோங்க. மற்றபடி கூட்டம் ரொம்ப சேரக்கூடாது, பச்சை பிள்ளைக்கு முடியாம போயிரும் அப்படின்னாவோ. ஆமாக்கா, சரி பாத்துக்கிடுங்க. மாறி உமாக்கு என்ன கொடுக்கணும், என்ன சாப்பிடணும் எல்லாம் கேட்டு சொல்லுங்க. நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன், இல்லைன்னா அபி அப்பா கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிம்மா. எங்களுக்கு கூட இந்த கேண்டீன்ல எதுவும் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். உமாக்கு மட்டும் ஏதாவது கொடுத்து அனுப்பணுமா? சரிங்கக்கா, உங்களுக்கு சேர்த்து ரெடி பண்ணி கொடுத்து விடுறேன். ஐயா, அதெல்லாம் வேண்டாமா, உனக்கு தான் வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். உமாளுக்கு மட்டும் ஏதோ கஞ்சியே எதுவும் வச்சு கொடுத்து விடு. ஆமா, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய வேலை பாருங்க. சரி, பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். ஏட்டி உமா, நாங்க கிளம்புறோம், வீட்டுக்கு வந்து மீட் பண்ணுவோம். சரிங்கக்கா. உமாக்கு இனிமே ஒரே பாட்டு தான், பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா, அப்படி பாட்டு பாடி தூங்க வை 2 பிள்ளையும். என் சின்ன பொண்ணு இங்க நின்று என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதடி. எனக்கு சிரிக்க கூட முடியல, வயிறுலாம் சுருக்கு சுருக்குன்னு குத்துது. நீ சொல்றதுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சிரிக்க முடி. சரி சரி, நாங்க கிளம்புறோம். அந்த பிள்ளைய பாடாப்படுத்தாதடி, வா போவோம். உம்மி பாய், பத்திரமா இருந்துக்கோ. பாய் சின்ன பொண்ணு. 3 பிள்ளைகளும் பாவம் பாம்போல போதுவோம். அதுவளுக்கு ஒன்றும் வாங்கியும் கொடுத்து விட முடியலையே. அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாவோமா. தெரியும் டி, பாம்போல நின்னுச்சுதுவோ வெளியில. எம்மா 2 பேரு தான் இருக்கணும்னு சொல்லிட்டாவோ, பாத்துக்குவீங்களா? பச்சை புள்ளதாம் டி, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. பாலை மட்டும் கொடுத்தா போகிறோம், அழகா தூங்கிக்கிறோம். இந்தா தூங்கிட்டு இருக்கு பாரு. ஆனால் வீட்டுக்கு போய் தான் இருக்கு, எப்படி தூங்குமோ எப்போ முழிக்குமோ தெரியல. அப்பாவையும் நம்ம கூட இருக்க சொல்லிடுறேம்மா. அங்கே வீடு தோட்டத்தெல்லாம் பார்க்கணும்ல மக்களே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அங்கே தான் நம்ம போகணும்னு இருந்துச்சு. இப்போ என்ன செய்ய, 2 பிள்ளைகளையும் தூக்கிட்டு போயிடலாமா? ஆமாம் உமா, 3 மாதம் அங்கே வந்து என் கூட இரு, அப்புறம் இங்கே வந்துக்கலாம். என்ன மருமவனே, நாங்கள் உமாவை கூட்டிகிட்டு போகலாமா? உமால கூட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப தேடுமேத்தே. ஏங்க தேடுனா வந்து பார்த்துக்குங்க. எங்க அப்பாவும் ஒத்தையில எவ்வளோ நாளா இருப்பாவோ. நீங்களாத ஆபீஸ்ல கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிடுவிய,
எங்க அப்பால என்ன செய்வாவோ ஒரு 3 மாசங்கான அங்க போய் இருந்துக்கிறேன். சரி உமா போயிட்டு வா, ஒரு 10 நாள் நம்ம வீட்டுல இருந்துட்டு போ. ஆமா மருமவனே, பேரெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டு போறோம். அப்ப சரிங்க தே. ஆஸ்பத்திரிக்கு வரையில அவசரத்துல எங்க மாமியா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டேன். இப்ப வீட்டுக்கு போனா அறுத்து கிழிக்கும். என்ன செய்ய காத்திருக்கோ? ஒரு அவசரத்துக்கு தானே சின்ன பொண்ணு போயிட்டு வந்தோம். அதெல்லாம் உங்க மாமியா ஒண்ணும் சொல்லாது. இதுக்கெல்லாமா போட்டு திட்ட போறாவோ? எங்க மாமியால பத்தி உங்களுக்கு தெரியாது அம்புஜக்கா. அது என்னமோ உங்ககிட்ட மட்டும்தான் நல்லவிய மாதிரி சீனை போடுறாவோ. ஆமா, சின்ன பொண்ணு மாமியா சரியான பொல்லாதது. எங்க அப்பா என்னமோ இது திட்டுறதுக்காண்டியே பெத்து போட்ட மாதிரி நெதம் திட்டிக்கிட்டே இருக்குக்கா. எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி ஏசிக்கிட்டே தான் இருக்காவோ. எரிச்சலா இருக்குப்பா வீட்டுக்கு போவதுக்கே. சின்ன பொண்ணு மாமியா கிட்ட மட்டும் நல்ல பேர் எடுக்கணும்னா தியானம் மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்கணும், வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் என் மருமக மாதிரி வருமா? எப்படி வீட்டு வேலை செய்வா? நான் சாப்பிட்டு தட்டை கூட கழுவ விட மாட்டாளே அப்படின்னு பாராட்டி தள்ளுவாவோ. அப்படிலாம் ஒன்றும் பாராட்ட மாட்டாவோ கீதா. என்னையவே எடுத்துக்கோ, வீட்டில் நான் எம்பிட்டு வேலை செய்கிறேன். என் மாமியாலாம் வீட்டுக்கு வந்தா அந்த சோப்பாவை விட்டு நவள மாட்டாவோ. என்னமோ அதுதான் அதோட இடம் மாதிரி பட்டா போட்டு அங்கேயே உட்காந்துருப்பாவோ. நீ சொல்ற கணக்க நானும் மாடு மாதிரி தான் மாங்குன்னு அவ்வளோ வேலையும் இழுத்து போட்டு செய்கிறேன். என்ன பாராட்டவா செய்து எங்க மாமியா? ஒரு 4 நாளைக்கு முடியலன்னு எல்லாத்தையும் போட்டு படுத்தன வையேன். இவ குடும்பம் நடத்துறதுக்கே லாய்க்கு கிடையாது. தின்னுட்டு எப்படி படுத்து கிடந்து உறங்குறா பாரு. அப்படி இப்படின்னு போட்டு கரிச்சு கொட்டி தள்ளிடுவாவோ. நமக்கு கை வலி கால் வலி மாசத்துல 3 நாள் வர வலி எல்லா வலியும் தாங்கிக்கிட்டு எதையும் அவையெல்லாம் கணக்குல எடுக்கவே மாட்டாவோ. நம்ம எந்த நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சே, அப்ப மாமியார்னாலே மோசம் தான் எனக்கா? அப்படி சொல்ல முடியாது சின்ன பொண்ணு. நல்ல மாமியார்லாம் ஒரு 10% இருக்கதான் செய்யறாவோ. எல்லாரையும் எப்படி சொல்ல முடியாதுல. எம்மாடி நல்ல வேலை எனக்கு ஆம்பளை பையனா போயிட்டான். பொட்ட பிள்ளைகள் இருந்தா அவ்வளவுதான். அப்படிலாம் பார்த்த முடியுமா? பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நல்லா படிக்க வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வரதட்சணை போட்டு கட்டி கொடுத்துடணும். அப்படி இல்லைனா நல்லா படிக்க வச்சு பிள்ளை வேலை செய்யற அளவுக்காக ஆக்கி விட்டுறணும். போற வீட்டுல எப்படி இருக்குமோ என்னமோ அதெல்லாம் சொல்ல முடியாது. புருஷன் வீட்டுல சம்பாதிச்சு போட்டாது மதிப்பு மரியாதையோடய இருப்பாள்ல. அதனால பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா ஒரு கை தொழிலாவது கத்து கொடுத்துடணும். தையல் படிக்கலாம், சட்ட துணியில ஆரி போட்டு கொடுக்காவோ வீட்டுல இருந்துகிட்டு. அப்படி இல்லைன்னா என்னத்தையாவது சின்ன சின்ன பிசினஸ் பண்ணியாவது முன்னேறிடணும். அட அம்புஜக்கா, பிஸ்னஸ்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. நான் ஒரு பிஸ்னஸ் யோசிச்சு வச்சிருக்கேன்க்கா. நீ என்ன பிசினஸ் யோசிச்சு வச்சிருக்க? திங்கிறதையும் தூங்குறதையும் தவிர வேற ஒன்னும் தெரியாது. இப்படி இருக்கச்சுல நீ என்ன பிசினஸ் பண்ண போற? அட 4 முடி எடுத்த எடுப்புலயே நெகட்டிவா பேசாதீங்க. நான் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ற மாதிரி. நம்ம எல்லாரும் பார்ட்னரா சேர்ந்து பண்ணலாம். என்ன பிசினஸ் சின்ன பொண்ணு? எனக்கு பெருசா படிப்பறிவு கிடையாது. என்னத்த பண்ண போற? எனக்கு என்னடி தெரியும்? அட எல்லாம் தெரிஞ்ச பிஸ்னஸ் தான்க்கா. நான் அப்புறமாட்டி வீட்டுக்கு வந்து சொல்றேன். இப்போ நேராவது பாத்தீங்களா? நான் வீட்டுக்கு போறேன். எங்க மாமியை தேடிட்டு கிடக்கும். ஏட்டி என்னன்னு சொல்லிட்டு போ, இல்லைன்னா என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அட அம்புஜக்கா, சும்மா ஒரு 4-5 யோசிச்சு வச்சிருக்கேன். வந்து சொல்றேன்க்கா. சின்ன பொண்ணு நானும் பார்ட்னரா? ஆமா 4 முடி. அப்ப நான் என்ன ஒத்தைக்கா பண்ண போறேன்? எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். சோழி முடிஞ்சி. இவ எதுலயோ நம்மள பெருசா இழுத்து விட போறாக்கா. அட போங்கம்மா, இஷ்டம்னா பண்ணுங்க, கஷ்டம்னா தூர போங்க. என்னன்னு சொன்னா தானடி பண்ண முடியும். அதெல்லாம் மெதுவாக தான் சொல்லுவேன். உங்களுக்கு அப்படி பண்ணுறதுக்கு பார்ட்னர் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேலையை மட்டும் செஞ்சு தாங்க. வேலை செஞ்சதுக்கு காசு வாங்கிக்கோங்க. பாரா, ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? அது இன்னும் முடிவு பண்ணலை. ஒரு 50 ரூபா இல்லைன்னா ஒரு 70 ரூபா வச்சு தரேங்க்கா. 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு நாள் வேலை பார்க்கணுமோ? அதுக்கு நான் 2 சட்டை துணி தைச்சிட்டு போயிடுவேன். போட்டி. அப்போ போவாங்க, உங்கள் இஷ்டம். எனக்கு அந்த பிசினஸ்ல மேனேஜர் போஸ்ட் வேணும். அப்பனா வேலை பார்க்கேன். என்னது மேனேஜர் போஸ்ட் வேணுமா? ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா? கனவு கண்டுட்டு இருங்க. ஏ அம்மாடிகளா, இவ்வளவு கூட சேர்ந்து எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் போல. என்ன பிசினஸ் பண்ண போறேன்னு அவளும் சொல்ல மாட்டேக்கா. இவ என்னன்னா அது கட்டி மேனேஜர் வரைக்கும் போயிட்டா. சுத்தம் போங்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன். இனி என் வீடு என்ன கடையில கிடக்கும். நானும் என் வீட்டுக்கு போறேம்மா. என் மவன் என்ன பண்ணிட்டு இருப்பானோ? எப்படி விட்டுட்டு ஓடுதுவோ பாரு. ஏ சின்ன பொண்ணே, ஏ சின்ன பொண்ணே. இவ்வளவுளா? யார் வீட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலன்னா மண்டை வெடிச்சிருமா இவ்வளவுக்கு? என்ன சின்ன பொண்ணே, உமாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருந்தீங்கல்ல, என்ன ஆயிட்டு? குழந்தை பிறந்துருச்சா எப்படி? ஆமா பிறந்துட்டு. உமாளுக்கு என்ன பிள்ளை? இந்த லைலாக்கும் நமக்கும் பேச்சே கிடையாது. இப்ப என்ன வாண்டட நம்ம கிட்ட வந்து பேசுறா? ஏன் லைலா, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னோம்ல, அவளுக்கு பொம்பளை பிள்ளையா தான் இருக்கும். வயித்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். இல்லக்கா, அவளுக்கு ஆம்பளை பிள்ளை தான்.
வயிறு கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருந்துச்சு. ஏம்மா எனக்கு தெரியாத 2 பிள்ளைய பெற்றிருக்கேன். நான் மட்டும் என்ன, நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், எனக்கு தெரியாதா? அதை நீங்களே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நான் போயிட்டு வரேன்க்கா. பறக்கா வெட்டி பறக்கிறதுக்கு தான் நிப்பா போல. என்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு போச்சு சின்ன பொண்ணு. ஆம்பளை பிள்ளை தானே? நீயே சொல்லு சின்ன பொண்ணு, பொம்பளை பிள்ளை தானே? இல்ல இல்ல, ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லு சின்ன பொண்ணு. எனக்கு தெரியாதா? பொம்பளை பிள்ளை தானே சின்ன பொண்ணு? அட நிறுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எதுக்கு என்னைய கூட்டு விசாரிக்கீங்க? வேலை பண்ணிக்கிட்டு இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. எங்க மாமியை தேடுவா, நான் போயிட்டு வரேன்க்கா. ஐயே கோவப்படாத சின்ன பொண்ணு, சொல்லிட்டு போ. 2 பிள்ளையும் தான். உமாளுக்கு 2 பிள்ளை, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஒரே பிரசவத்துல 2 பிள்ளையா? ஆமா ஆமா, ஏன் ஒரே பிரசவத்துல 2 பிள்ளை பிறந்ததே கிடையாதோ? என்னமோ இப்பதான் புதுசா கேக்குற மாதிரி. வாயை மூடுங்க. என் மாமியை வேற தேடிட்டு இருக்கும், நான் போயிட்டு வரேன். போய் இவ்வளவு கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன் பாரு. என்னையே சொல்லணும். பாத்தியலையில பிள்ளையே இல்லாம இவ்வளவு வருஷமா புலம்பிட்டு கிடந்தா, அவளுக்கு 2 பிள்ளையாமே. ஆமா, இனி உமால கையிலேயே பிடிக்க முடியாது. முன்னாடியாச்சும் நம்மள எங்கேயாவது பார்த்தா மதிச்சு 4 வார்த்தை பேசுவா என்ன ஏதுன்னு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இனிமேல நம்ம கிட்ட வந்து பேசுவா. அவ பேசுறா, பேசாம போறா. நம்ம வேணா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வருவோமாக்கா? வேணா லைலா, இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனா என்னமோ வாங்கிட்டு போனோம். வீட்டுக்கு தானே வருவா, அப்ப போய் பாத்துக்கலாம். ஏக்கா, இந்த கதை தெரியுமா? அந்த மேல தெரு கோகிலா இருக்காளா? ஆமா, 2 பொட்டை பிள்ளை வச்சிருக்காளே. ஆமா, அவளுக்கு இளையவ இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தால. அது எங்க வேலை பார்த்துச்சு? மில்லு வேலைக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஆமாக்கா, அது ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான். என்ன லைலா சொல்ற? புதுசா இருக்கு, கேள்விப்படவே இல்லையே. அவன் மூத்தவளுக்கு இப்பதானே கல்யாணம் பண்ணி வச்சா, அதுக்காட்டியும் தங்கச்சிக்கு என்ன பேதி எடுத்தது, ஓடிட்டாளோ? ஆமாக்கா, யாரையே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. வீட்டுல வேற ஒத்துக்கலையா. அந்த ஆள் இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, பீரோல இருக்க நகை பணம் அம்படுத்தி எடுத்துட்டு ஓடிட்டு. எம்மாடி, அந்த பையன் எந்த ஊருக்காரன்? இங்க பக்கத்து ஊர் தான். ஓடனவா அவ பாட்டுக்கு போக வேண்டியதானே, நகை பணத்தை எல்லாமே எடுத்துட்டு போனா. ஆமாக்கா, இந்த பிள்ளைக்கு ஒரு 20 பவுன் சேர்த்து வச்சிருப்பா போல. அது அப்புறம் ஏதோ ஒரு 50,000 பணம் வீட்டுல இருந்திருக்கும் போல, அதையும் எடுத்துட்டு ஓடிட்டாளாங்க்கா. காலை எவ்வளவு மோசமா போகுது. பாக்கி தான் அந்த திண்ணையில போய் உட்காந்து பேசுவோம். நான் போறேன்க்கா, என் மாவ ஒத்தையில இருப்பா. பள்ளிக்கூடத்து லீவ் வேற விட்டாச்சா, எங்கேயாவது அங்க கூட்டு போய் இங்க கூட்டு போன பாடா படுத்து சிறையா இருக்கு எனக்கு. நான் போறேன்க்கா, தேடிட்டு இருப்பா. இந்த மஞ்ச முடி சரியான ஆளுதான். செத்த நேரம் உட்காந்து பேசுவோம் வான்னு கூப்பிட்டா ஓடுறாளே. ஆனா நான் பாக்கையிலாம் தெருல தான் கிடந்து அரட்டை அடிச்சுட்டு கிடக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.